சட்டுன்னு சுவையான ஒரு கேரட் பொரியல் பண்ணலாம் வாங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதோட தாச்சியில் ஒரு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு சீரகத்தையை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா இதோட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலைங்கிட்ட இல்லை, அதனால் நான் வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதோட கேரட்டையும் பட்டாணியும் போட்டு நல்லா வதக்கிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பை போட்டு வதக்குனிங்கன்னா அதுலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியிலே இந்த கேரட் முக்கால்வாசி வெந்துடும். இந்த ஸ்டேஜில் எல்லோரும் நம்ம சாப்பிட்லாம். வயசானவங்க குழந்தைங்களால மெல்ல முடியாது, அவங்களுக்கு இருக்கவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் இதோட கொஞ்சம் தண்ணியையும் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இதோட இப்போ நான் சொல்ல போகிற 2 ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். இதோட நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இது சிம்பிளாக சுவையாக சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தேங்காய் பூவையும் கொஞ்சம் வெல்லத்தையும் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா சுவை தரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த சாப்பாட்டுக்கும் வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் இதை வச்சு நல்லா சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி